வணக்கம். தமிழ்நாட்டுக்கான ஒரு மாநில கல்விக் கொள்கை உருவாக்க வேண்டும் என்று தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதன்படி ஆட்சிக்கு வந்ததும் ஒரு கல்வியாளர் குழுவை அமைத்து அந்த கல்வியாளர் குழுவின் தலைவராக நீதிபதி முருகேசனும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக ஜவஹர்நேசன் அவர்களும் செயல்பட்டார்கள். 12 பேர் கொண்ட கல்வியாளர்கள் குழு. அந்த குழுவிலே கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கடுமையாக பாடுபட்டு பல்வேறு கூட்டங்களை நடத்தி பல்வேறு ஆளுநர்களுடன் கலந்து பேசி ஒரு கல்வி திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்துக்கு ரெடி பண்ண பிற்பாடு ஒரு இடைக்கால அறிக்கையும் கொடுத்துவிட்ட பிற்பாடு தேசிய கல்விக் கொள்கையை ஒட்டி இந்த கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து விட்டார்கள். பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு கல்வியாளர். மைசூர் அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். அமெரிக்கா, மலேசியா போன்ற நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் கல்வியாளராக பணியாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய ஒரு உழைப்பு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளப்படவில்லை. அவர் வந்துவிட்ட பிற்பாடு இந்த கல்வியாளர்கள் ஒரு அறிக்கையை தந்தார்கள். அதன் பின்பு இப்போது முதலமைச்சர் ஒரு தமிழகத்திற்கான ஒரு கல்வி அறிக்கையை கொண்டு வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை இங்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேராசிரியர் ஜவஹர்நேசன் பேசுவார். பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாமானியான மனிதனாக மட்டுமல்லாமல் இந்த கல்விக் கொள்கை உயர்மட்ட குழுவின் அந்த குழுவில் முக்கியமான பங்காற்றியதற்காகவும் இந்த கல்விக் கொள்கை அது கொண்டிருக்கும் நோக்கம், அதனுடைய பரிந்துரைகள், அது சம்பந்தமாக நான் மக்களுக்கு ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பல ஆண்டுகளாக தேசிய கல்விக் கொள்கையை, அதனுடைய சரியற்ற தன்மைகளை, மக்கள் விரோத போக்கினை எதிர்த்து நான் நிறைய பேசி வந்திருக்கிறேன். உங்களுடன் நிறைய அளவலாக இருக்கிறேன். பலமுறை எனது கருத்துக்களை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். அதற்கான நன்றி. ஆனால் அதே சமயம் மாநில கல்விக் கொள்கைக்காக எவ்வளவெல்லாம் நாம் போராடி இருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை சரியில்லை என்றால் நம் மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கை எத்தகையதாக இருக்க வேண்டும், அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கூறுகிறது. அப்படி என்றால் தனித்தன்மை கொண்ட மாநிலத்தினுடைய நிலைமைகள், மாநிலத்தினுடைய தனிச்சிறப்புமிக்க ஆஸ்பெக்ட்ஸ், தன்மைகள், இதனுடைய சேலஞ்சஸ், சவால்கள், இதனுடைய பிரச்சனைகள், இதனுடைய நோக்கங்கள், இவை அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இந்த கல்விக் கொள்கை 2025 முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களே, அதில் அத்தகைய தன்மைகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. அதே சமயம் இந்த 21ஆம் நூற்றாண்டு சந்தித்து கொண்டிருக்கும் சவால்கள், பிரச்சனைகள், மனித நடவடிக்கைகளான மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், மனித உழைப்பு, ஹியூமன் ப்ரொடக்ஷன், அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதற்காக மனிதர்களை, மாணவர்களை, இளைஞர்களை தயார்படுத்தும் கல்வித்துறை என்ன ஆற்ற வேண்டும் என்ற அம்சங்கள் அனைத்தும் இந்த கல்விக் கொள்கையில் இருக்க வேண்டும். அது இருக்கிறதா? அதே சமயம் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட பொழுது அதில் நான் முக்கியமாக பங்காற்றியிருக்கின்றேன். அதில் நிறைய விஷயங்கள் அதில் நாம் உள்வாங்கியிருந்தோம். நானும் கல்விக்கான பரிமாணங்களை, அதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரைகளை, பரிமாணங்களை கைடிங் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய
அளவிற்கு தீர்மானம் போடப்பட்டு அதன் அடிப்படையில் அது அமைந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் முன்னர் முடிவெடுத்தது. நாம் அந்த குழுவில் இருந்த பொழுது அதுவெல்லாம் இந்த கல்விக் கொள்கை, அதில் ஒரு துணைக்குழு உறுப்பினர் அவர்கள் கூறினார்கள், நான் அளித்த அறிக்கையிலே 1700 கேள்விகள் இருக்கிறது, 1700 கேள்விகள், சவால்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் கிடைத்துவிட்டால் இந்த உலகத்திற்கான பதிலாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அமைந்துவிடும் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதுவெல்லாம் இங்கு இருக்கிறதா, அதுவெல்லாம் இந்த கொள்கை கொண்டிருக்கிறதா, அதற்கான விடைகளை கொண்டிருக்கிறதா என்பதில் தான் இந்த கல்வியின் வெற்றி அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதற்காகத்தான் உங்களை சந்தித்து மக்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு சில கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. எனக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு எதிர்ப்பும் அல்லது பாகுபாடும் நான் போற்றுவதில்லை. எங்கு தவறு நடந்தாலும் அது சுட்டி காட்டப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். எங்கு சரியாக நடந்தாலும் அது பாராட்டத்தக்கக்கூடிய நிலையில் நாம் எல்லாம் அதை சேர்ந்து செயல்படுத்துவதற்கு உழைக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு சுய நோக்கமும் வெறுப்பும் இன்றி ஒரு சில கருத்துக்களை நம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது, முதலில் ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கல்விக் கொள்கை என்பதே மக்கள் கொள்கை, அது பொது கொள்கை என்று, பப்ளிக் பாலிசி என்று கூறுவார்கள். ஒரு பப்ளிக் பாலிசி, பொது கொள்கை உருவாக்குவதற்கு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கன்வென்ஷன்ஸ் இருக்கிறது. அந்த கன்வென்ஷன்ஸ் அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்விக்கு இல்லை என்று கூற வேண்டியதாக இருக்கிறது. அதாவது, பொது கொள்கை என்பது ஆர்மிக்கு கொள்கை போடுகின்றோம், பாதுகாப்பிற்கு கொள்கை போடுகின்றோம், அது கான்ஃபிடென்ஷியல், அது நாட்டினுடைய கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் அது. ஆனால் கல்வி என்பது மக்கள் பிரச்சனை, பொது பிரச்சனை, அதை பொது கொள்கை என்று கூறுவார்கள். ஐநா சபை தொடர்ந்து அனைத்து நாடுகளும் இது போன்று ஒரு பொது கொள்கை வகுக்கும் பொழுது அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட, அதாவது கல்வி என்றால் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவர், அது ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழிலாளிகள் அல்லது தொழில் அதிபர்கள், தொழில் நிறுவனங்கள், அதுபோன்று அனைத்து அம்சங்களையும், அனைத்து அங்கத்தினர்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை அணுகி கருத்து கேட்டு அதன் பொருட்டு கல்விக் கொள்கையை தயாரிப்பார்கள். அந்த தயாரிக்கும் வரைவு அறிக்கை என்பது, டிராஃப்ட் பாலிசி என்பது, மீண்டும் அது மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு கருத்து கேட்டு அனைத்து அங்கத்தினர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதில் எந்த ஒரு கன்வென்ஷன், நான் இருக்கும் பொழுது 8 பாகங்களாக தமிழ்நாட்டை ஜோன்களாக பிரித்து மக்கள் கருத்து கேட்கப்பட்டது. ஒரு சில தனிப்பட்ட கல்வியாளர்கள் கொண்ட குழு தனிப்பட்ட ஒரு சில இயக்கங்களை சந்தித்தார்கள். ஆனால் அனைத்து தரப்பினரையும் சந்தித்து கேட்கவில்லை. அதே நேரம் ஒரு பொது கொள்கை எனும் வரும்பொழுது அது வரைவு அறிக்கையை பொதுமக்கள் முன்பு வைத்து அது அவர்களுடைய கருத்து கேட்கப்பட்டு பிறகு அது சரிபார்க்கப்பட்டு தான் வெளியிடப்பட வேண்டும் என்பது நியதி. தேசிய கல்விக் கொள்கை 2020 கூட 2 ஆண்டு காலம் அப்படித்தான் செய்தார்கள். அதில் குறை இருக்கலாம், சரி இருக்கலாம். ஆனாலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 கூட முன்பும் பின்பும் அது முறையாக மக்களிடம் கருத்துகள் கேட்டார்கள், அதன்படி வெளிவந்தது. ஆனால் இந்த கல்விக் கொள்கை ஏன் இப்படி ஒரு பூடாகரமாக, ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லாதவள் அந்த கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கல்விக் கொள்கையை எழுதியவர்கள் யார், அதில் உறுப்பினர்கள் யார், அது எவ்வாறு இயற்றப்பட்டது, அது எத்தகைய முறைமைகள், மெத்தட்ஸ் மூலமாக அது உருவாக்கப்பட்டது என்று அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். அதில் அனெக்சர்ஸ்லாம் போட்டு அதில் எல்லா ஆதாரங்களையும் இணைத்துத்தான் அது வெளியிடப்படும். அது போன்று இல்லை. இது தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் ஒரு சில அந்த செயல்பாடுகளை நேரடியாக அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இதில் தமிழகத்திற்கான தனித்தன்மை, தமிழகத்திற்கான நிலைமைகள், தமிழகத்தினுடைய சவால்கள், எதிர்கால சவால்கள், இங்கே இருக்கின்ற சூழல்கள், இவர்களுக்கான ஒரு தீர்வுகளாக அதில் எங்கும் காணப்படவில்லை என்பது முதல் என்னுடைய ஒரு கருத்து. அதாவது, இவர்கள்
ஏற்கனவே அதில் பிரதானமாக அவர்கள் கூறும் கருத்துக்கள் என்னவென்றால், அதில் கூறப்பட்ட பரிந்துரைகள் என்னவென்றால் பெரும்பாலும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் புதுமை இல்லை. அதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இருமொழிக் கொள்கை. இருமொழிக் கொள்கை என்பது 50 ஆண்டு காலம் இருக்கிறது. அதில் எந்த ஒரு புதிய ஒரு விபரமும் கிடையாது. அதுபோன்று கல்வி மாநில உரிமை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் 50 ஆண்டு காலமாக நாம் அதை கொண்டிருக்கிறோம். நோ டிடென்ஷன் பாலிசி, அதாவது தடை செய்யக்கூடிய 1ஆவதிலிருந்து 8ஆவது வகுப்பு வரை மாணவர்கள் ஃபெயில் ஆக்கக்கூடாது, அதில் அவர்களை தடை செய்யக்கூடாது கற்றலில், அந்த ப்ரொக்ரெஷனில் என்று கூறுகிறார்கள். இது ஏற்கனவே இருந்து வருகிறது. அது 2009 எஜுகேஷன் ஆக்ட் படி அது இருந்து வருகிறது தமிழ்நாட்டிலே. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 10+2 இருக்கிறது. அங்கு 5+3+3+4 இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையில். இங்கு நாம் 10+2 இருக்கின்றோம். அதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 10வது 11 12 12வது பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு என்று இருந்தது. அதில் 11ஐ எடுத்துவிட்டு 10 12 மட்டும் பொது தேர்வு. இது நெடுங்காலமாக இருந்து வருகிறது. இதில் எந்த ஒரு புரட்சியும், இதில் எந்த ஒரு ரிஃபார்மும் இல்லை. அப்படி எனும் பொழுது இதுதான் பிரதானமான ஒரு கோரிக்கைகள். மக்கள் அது இங்கு தமிழ்நாட்டில் அதை விரும்புவது, அதை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது, அதை கூறியிருக்கிறார்கள். அது சந்தோஷம், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு இதற்கு மேல் அவர்கள் கூறுவது என்னவென்றால், நாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேஸ்டு லேர்னிங், அதாவது அனுபவத்தின் அடிப்படையிலான கற்றல் இருக்கும். டைவர்ஸ் பெடகாஜி, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பெடகாஜி, பயிற்சிய முறைகள், கற்றல் முறைகள் இருக்கும். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கரிக்குலம் டெலிவரி, கலைத்திட்டம் இருக்கும். இப்படியெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கிங், உய்ய சிந்தனை, உய்ய விமர்சனபூர்வமான சிந்தனை, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறன், இவைகளையெல்லாம் இந்த கல்விக் கொள்கை நோக்கி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் நல்லதுதான். ஆனால் அதற்கான தீர்வுகள், பரிந்துரைகள் இங்கு எள்ளளவும் எங்குமே இல்லை என்பதுதான். என்ன செய்கிறார்கள் என்றால், விஷன், தொலைநோக்கு என்று கூறும் பொழுது அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்று கூறப்பட்டிருக்கிறது, சமத்துவ கல்வி என்று கூறப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திற்கான தயாரிப்புகளை, மாணவரை தயார்படுத்துதலை நோக்கிய கல்வி என்று 3 அம்சங்களை இங்கு அளித்திருக்கிறார்கள். இந்த 3 அம்சங்களும் அவைகளை அடையக்கூடிய தீர்வுகளும், அதற்கான தத்துவங்களும், கல்வி முறைமைகளும், கல்வி தீர்வுகளும், அதற்கான தொழில்நுட்பங்களும், எந்த பரிந்துரைகளும் இல்லை என்பதுதான். இவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்தமாக வெற்று முழக்கங்களாக இருக்கிறது. இந்த முழக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே நிலுவையில் செயல்பாட்டில் இருந்து வருவதாகத்தான் இருந்து வருகிறது. உதாரணத்துக்கு இவர்கள் இந்த முழக்கங்கள் முழக்கங்கள் என்று கூறுவது அப்படித்தான் இருக்கிறது. இல்லம் தேடி கல்வி, இது போன்று எண்ணும் எழுத்தும், இதுவெல்லாம் முழக்க அளவில் இருப்பதனால்தான் நான் அதை அப்படி கூறுகிறேன். அதில் அவர்கள் கூறுவது என்னவென்றால், உதாரணத்துக்கு கரிக்குலம், கலைத்திட்டம் என்பது டைவர்ஸ் பெடகாஜி மூலமாக நாம் செய்ய போகின்றோம். கலைத்திட்டத்தை பன்முக பயிற்சிய முறைகள் மூலமாக நாம் அடைய போகின்றோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு தீர்வாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னவென்றால், ஸ்டேட் கரிக்குலம் அண்ட் பெடகாஜி ரிஃபார்ம் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும். அந்த அமைப்பு பேசி முடிவு செய்யும். இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு தீர்வு எங்கும் அங்கு இருப்பதாக தெரியவில்லை. 21ஆம் நூற்றாண்டு ஸ்கில்ஸ், 21ஆம் நூற்றாண்டு திறன்களை நோக்கி, டிஜிட்டல் திறன்களை நோக்கி மாணவர்களை தயார்படுத்துவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் வைத்திருக்கும் தீர்வு என்னவென்றால், கல்வி டிவி, மணற்கேணி ஆப்பு, தமிழ்நாடு ஸ்பார்க் ப்ரோக்ராம். தமிழ்நாடு ஸ்பார்க் ப்ரோக்ராம் என்பது இந்த ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங், அதாவது திறன்களை ஊக்குவிப்பதற்காக, வேலைவாய்ப்பு திறன்களை கொடுப்பதற்காக அளிக்கப்படும் தமிழ்நாடு ஸ்பார்க் ப்ரோக்ராம். எம்இஸ், இந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று கூறக்கூடிய எம்இஸ், இவைகளையெல்லாம் பயன்படுத்தி 21ஆம் நூற்றாண்டு ஸ்கில்லை, திறனை அளிக்கப் போகின்றோம் என்று கூறுகிறார்கள். இது கல்வி பூர்வமாக தத்துவார்த்தமான தீர்வா என்றால் இல்லை. கல்விக்கு ஒரு கைடிங் பிரின்சிபல் இருக்கும். எந்த ஒரு நோக்கத்திற்கும் ஒரு
கைடிங் பிரின்சிபல் இருக்கும். அந்த பிரின்சிபலுக்கு ஆபரேஷனலாக நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று கூறுவார்கள். இங்கு திட்டங்களும் இங்கு ஆப்புகளையும் வைத்து மட்டும் 21ஆம் நூற்றாண்டு கிரிட்டிக்கல் சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங் போன்ற உயர்மட்ட ஸ்கில்ஸ் திறன்களை அளிக்க முடியாது என்பது அனைவரும் உணர்ந்தது. ஆனால் இதைத்தான் தீர்வாக கூறுகிறார்கள். இன்னொன்று ஸ்டீம் லேர்னிங், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், இது ஆர்ட்ஸ், இதற்கெல்லாம் வானவில் மன்றம் தீர்வாக கூறப்பட்டிருக்கிறது. டீச்சர் கெப்பாசிட்டி பில்டிங், ஆசிரியரை தயார்படுத்துவதற்கு ஏதாவது தத்துவார்த்தமான தீர்வுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. பயிற்சி பார்வை ஆப் எமிஸ் மூலமாக இந்த இரு திட்டங்களின் மூலமாக நாங்கள் செய்வோம். இந்த திட்டம் என்ன செய்கிறது? இந்த திட்டத்தில் என்ன ஒரு தீர்வு, கல்வி தீர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்களும் அதை கூறவில்லை. இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது உள்ளடக்கிய பள்ளி என்று கூறி அதற்கு அவர்கள் வைத்திருக்கும் தீர்வு என்பது டீம் பில்டிங், ஒரு கூட்டுறவு மனப்பான்மை, ஹார்மனி சர்க்கிள்ஸ், ஒற்றுமை வட்டம், அது மகிழ் மன்றம், கலை திருவிழா, மகிழ் முற்றம், இதுவெல்லாம் தீர்வுகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ் மன்றம், கலை திருவிழா எவ்வாறு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி மாணவர்களுக்கிடையே ஒரு செக்குலர் மனப்பான்மையை உருவாக்கி அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் என்பதற்கான ஒரு தத்துவார்த்தமான ஒரு புரிதல், ஒரு தீர்வு இதில் எங்கும் இல்லை. எண்ணறிவு எழுத்தறிவு என்று கூறுகிறார்கள். எண்ணறிவு எழுத்தறிவு எதன் மூலமாக நடத்தப்படுகிறது என்றால் எமிஸ் மூலமாகவும் இது போன்ற ஆப்ஸ் மூலமாகவும் நடந்து வருகிறது. இந்த ஆப், அந்த டிஜிட்டல் ஆப், இதன் மூலமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் மாணவர்களுக்கு என்று இவர்களே இங்கிருந்து அந்த கண்டென்ட்டை கொடுத்து விடுகிறார்கள். எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் என்று கேள்விகளையும் அனுப்பிவிடுகிறார்கள். இதன்படி ஆசிரியர்கள் அங்கு பாடம் நடத்தி மாணவர்கள் கற்று அங்கு அசஸ்மெண்ட், அங்கு டெஸ்ட் எடுத்து அதை இவர்கள் இங்கு மேல் மட்டத்தில் இங்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தினமும் இது நடந்து வருகிறது. இதில் எவ்வாறு எண்ணறிவு எழுத்தறிவு அடையப்படும்? எண்ணறிவு எழுத்தறிவு என்பது ஆசிரியரும் மாணவரும் அமர்ந்து ஒரு கோ லேர்னர்களாக அதில் பங்கேற்று அதில் ஒரு அந்த கோக்னிசன்ஸ், ஒரு உள்ளார்ந்த மனப்பூர்வமாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பயிற்சிய முறைகளை அடிப்படையில் நடத்தப்பட வேண்டியது. அது இங்கு இல்லை. அது இல்லாமல் ஆப், எமிஸ் போன்ற இந்த சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. அதுபோன்று இந்த குவாலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ், தரம் கல்வியில் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் கூறுவது பள்ளி பார்வை என்ற ஒரு ஆப். அதுவும் ஆப் தான். அதன் மூலமாக பள்ளிகளை கண்காணிப்போம் என்கிறார்கள். எமிஸ் மூலமாக ஆசிரியர்கள் கற்றல், அந்த போதித்தல் பண்புகளை பராமரிப்போம், அதில் நாம் கண்காணிப்போம் என்று கூறுகிறார்கள். அந்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே, அதுவும் சென்ட்ரலைஸ்ட். இங்கே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மூலமாக, பள்ளித்துறை அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இவர்கள் டேட்டா எடுத்து அதன் மூலமாக இவர்கள் அங்கு அது எவ்வாறு நடத்தப்படுகிறது, அந்த அடைவுகள் அடையப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து இவர்கள் மார்க் போடுவார்கள். மாதிரி பள்ளிகள், வெற்றி பள்ளிகள், பிளாக் அளவில் வெற்றி பள்ளிகள், மாதிரி பள்ளிகள், இவையெல்லாம் அமைப்போம் என்று கூறுகிறார்கள். இந்த பள்ளிகள் எல்லாம் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு இணையானது. அதாவது இங்கிலாந்தில் நான் படிக்கும் பொழுது அங்கு சாதாரண பள்ளிகள் இருக்கும், கிராமர் பள்ளிகள் என்று உண்டு. கிராமர் ஸ்கூல் என்றால் உயர்தட்டு மக்கள், பணக்காரர்கள், பிரபுக்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி. அதை நான் இங்கிலாந்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு பொதுமக்கள் போராடினார்கள் வீதியில் வந்து, எப்படி எங்களுக்கு ஒரு பள்ளி அங்கு ஒரு பள்ளி, முடிந்தால் அனைத்து பள்ளிகளையும் மாதிரி பள்ளிகளாக செய், இல்லை என்றால் ஒரு சிலருக்கு மட்டும் மாதிரி பள்ளிகள், பிறருக்கு அது எப்படி வேறு மாதிரி பள்ளிகளாக இருக்க முடியும்? அதாவது மாதிரி பள்ளிகள் என்ற ஒரு போக்கே தவறானது. அது மேல்தட்டு கீழ்த்தட்டு என்ற ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி இந்தியா முழுக்க செய்து வருகிறது. அவர்களுக்கு நோக்கம் வேறு, இவர்களுக்கு என்ன நோக்கம் என்பது தெரியவில்லை. இந்த மாதிரி பள்ளிகளை நடத்துவதற்கு இதையெல்லாம் சொல்கிறார்கள். அடுத்து நம்ம ஸ்கூலு, நம்ம ஊர் பள்ளி, இது அரசிடம் பணம் இருக்க வேண்டும். அந்த நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் பள்ளி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும்.
ஆனால் இங்கு இதுவரை இவர்களுடைய கடந்த 4-5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளை கூட எடுத்துக்கொள்ளுங்கள், பள்ளிக்காக இவர்கள் அளிக்கும் நிதி ஆதாரம் என்பது முற்றிலும் குறைவானது. அது போதாமை கொண்டதாக இருக்கிறது. பள்ளிகளாக இருக்கிறது, புது பள்ளிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கூட கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் தனியார் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் நிறைய உருவாகிறது, தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாகிறது, தனியார் பள்ளிகள் உருவாகி வருகிறது. ஆனால் இந்த போக்கில் இந்த கமர்ஷியலைசேஷன், வியாபார நோக்கு, பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்குதல் தடுப்பதற்கு இந்த கல்விக் கொள்கையில் ஒரு இடத்தில் கூட தீர்வு கிடையாது. ஒரே ஒரு இடத்தில் கூட தீர்வு அல்ல. ஆனால் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று மிகச் சொற்பமான ஒரு நிதியை ஒதுக்கி அதன் மூலமாக இவர்கள் நாங்கள் பெரிதாக ஏதோ செய்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். அதன் மூலமாக எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்க போவது இல்லை. இதுபோன்று வெறும் ஆப், கம்ப்யூட்டர் ஆப் திட்டங்கள் இதன் மூலமாக ஏற்கனவே செய்திருப்பதை அங்கங்கு இடைச்சொல்கள் போன்று செய்து இதையே கல்வி கொள்கையாக அமைப்பது, பரிந்துரை செய்வது என்பது இது கல்விக்கு எதிரானது, நம்முடைய மக்களுக்கு எதிரானது. அரசு கொடுத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் தனித்தன்மை வாய்ந்த கல்விக் கொள்கை என்று இருக்கிறது. தனித்தன்மை வாய்ந்த கல்விக் கொள்கை வேண்டும் என்று அரசு கூறியிருக்கும் பொழுது இதில் தனித்தன்மை எங்கும் இருக்கவில்லை. தனித்தன்மை என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், தனித்தன்மை எத்தகைய தனித்தன்மை அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று சுமார் 258 பக்கம் அறிக்கையை நான் கல்வி பரிமாணங்களாக, அதற்கான அந்த இன்புட்ஸ் அவைகளாக நான் அரசுக்கும் அங்கு அந்த கல்வி குழுவுக்கும் அளித்து விட்டுத்தான் வந்தேன். அதில் முக்கியமான அம்சங்களை தமிழ்நாட்டிற்கான தனித்துவமான கல்விக் கொள்கை வேண்டுமென்றால் அந்த தனித்துவமான அம்சங்கள் என்ன, அப்பொழுது தான் அதற்கு வேண்டிய தீர்வு கிடைக்கும் என்று வரும்பொழுது அந்த அம்சங்களை பட்டியலிட்டு 258 பக்கம் அதை ஆதாரபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக நிரூபித்து அளித்து விட்டுத்தான் வந்தேன். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் கூறுகிறேன். அதாவது கல்வி சமூக ஏற்றத்தாழ்வுகளை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, பாலின ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் மீண்டும் மீள் உருவாக்கம் செய்து வருகிறது. கல்வியே செய்து வருகிறது. சமூகம் ஒரு பக்கம் செய்கிறது, அதை விட்டு விடுவோம். கல்வியே அதை செய்து வருகிறது என்று ஆய்வுபூர்வமாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு எங்காவது இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, கல்வி என்பது மனிதத்தன்மையற்றதாக இருக்கிறது. அந்த ஆணவ கொலை, பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே சாதிய உணர்வு, இவையெல்லாம் பெருகி வருகிறது. வெட்டுகிறான், அருவாளை எடுத்துக்கொண்டு வெட்டுறான். அதாவது இங்கே படித்து விட்டு வருகிறவன் தான் ஆணவ கொலை செய்கின்றான், வெளியில் சாதியம் பார்க்கின்றான். அனைத்து அக்கிரமங்களும் சமூகத்தில் நடந்து வருகிறது. இந்த ஊனங்களுக்கு கல்வி ஏற்கனவே பதில் கூறியிருக்க வேண்டும். 75 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் அது நடக்கவில்லை. இதற்கான தீர்வு தமிழகத்திற்கு வேண்டுமா வேண்டாம்? அந்த தீர்வு இந்த கல்விக் கொள்கையில் இருக்கிறதா இல்லையா? அதே சமயம் ஆய்வறிக்கைகள், வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டு, இன்னும் ஜெர்மனியில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட்டு தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்தவரை என்ன கூறுகிறது? குலக்கல்வி, அதாவது குலத்தொழில் தான் அதிகமாக எதிர்காலத்தில் இந்திய இளைஞர்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சூழல் வரும், அவர்கள் படித்திருந்தாலும். அப்படி என்றால் இந்த குலத்தொழிலை நோக்கி கல்வி அவர்களை அழைத்து செல்கிறது. இங்கே இருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் கட்டமைப்பு, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், இவையெல்லாம் அப்படித்தான் கொண்டு வருகிறது எனும் பொழுது இதை அகற்றுவதற்கான தீர்வு தமிழ்நாட்டிற்கு வேண்டும். அது இல்லை. இந்த சமூக கட்டமைப்புக்கும், அறிதலுக்கும், அறிவுக்கும், கற்றலுக்கும் நிறைய ஈடுபாடுகள் இருக்கிறது. ஜான் தூவேயிலிருந்து, பாலோ ஃப்ரேயரிலிருந்து, அனைத்து சாக்ரட்டிஸ் காலம் தொட்டு, புத்த காலம் தொட்டு இன்று வரை அனைத்து விஞ்ஞானிகளும், அனைத்து தத்துவார்த்த நிபுணர்கள் அனைவரும் கூறுவது என்னவென்றால், அறிதலில், அறிவீட்டலில், அறிவை வெளிப்படுத்துவதில் கல்வி அது மிகப்பெரிய பங்காற்றுகிறது. இந்த பங்கில் சமூக நற்பண்புகள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். கடந்த நூற்றாண்டில் நிறைய பேசப்பட்டது தத்துவ ஞானிகளால். அதாவது சமூக நற்பண்புகள் இல்லை என்றால் அறிதல் இருக்காது, அறிவை உள்வாங்க முடியாது. அங்கே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஒரு
கூட்டு வாழ்வியல் முறை இருக்க வேண்டும், பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, அங்கு கம்யூனிகேஷன் தொடர்பு முறைகள் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் மாணவர்கள் கற்றலில் அறிதலில் அறிவை பெற்று அறிவை வெளிப்படுத்த முடியும் என்பது இங்கு அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கொண்ட உண்மை, உலகம் உணர்ந்து கொண்ட உண்மை. இதற்கான தீர்வு எங்காவது இந்த அறிக்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும். அதே சமயம் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட, அதாவது சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், அதாவது சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் உட்பட, இவர்களுக்காக எங்காவது ஒரு இடத்தில் தீர்வு இருக்கிறதா? ஒரே ஒரு வரி இருக்கிறதா? ஏனென்றால் சைக்கோ சோஷியல் கண்டிஷன்ஸ் என்று கூறுகிறோம். என்னவென்றால், ஒரு எஸ்சி எஸ்டி மாணவன் அங்கு பயிலும் பொழுது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வருகிறது. தாழ்வு மனப்பான்மை மட்டுமல்ல, அங்கு ஏற்றத்தாழ்வுகள் கொண்டு அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். கல்வி அவர்களால் சரியாக உள்வாங்கவில்லை என்று ஆய்வுகள் கூறுகிறது. இதற்கான தீர்வுகள் எங்கே இருக்கிறது? நான் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் சொல்ல, எம்பிசி எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு வகையில் ஒவ்வொருவரும் ஒரு சமூக அடக்குமுறைகளை கல்வி தளத்தில் கண்டு வருகிறார்கள். அதற்கான தீர்வு இல்லை என்றால் இவர்கள் எவ்வாறு பயில முடியும்? அதற்கான தீர்வு இல்லை. அதற்கான ஒரு கலைத்திட்டம் இருக்கிறதா? பயிற்சிய வடிவங்கள் இருக்கிறதா? ஒரு மாணவன் படிக்கவில்லை என்றால், ஒரு சமூக ஊனத்துடன் வருகிறான் என்றால், அல்லது பொருளாதார ஊனத்துடன் வருகிறான் என்றால், அவனுக்கு எத்தகைய பயிற்சிய முறையில் அவனை அணுகினால் அவனை கற்க வைக்க முடியும் என்பதுதான் கல்வி அளிக்க வேண்டிய தீர்வு. அந்த தீர்வு இதில் எங்காவது தீர்வு இல்லை. இந்த பிரச்சனை அடிப்படையில் எங்காவது கூறப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதே நேரம் ஆசிரியருடைய ரோல், ஒரு ஆசிரியரும் இங்கு எந்த சாதியை சார்ந்து இருக்கிறாரோ அந்த சாதி அடையாளத்துடன், அந்த சாதியின் சிந்தனையுடன் தான் பள்ளிக்கு வருகிறார். இது ஆய்வுகள் நிறைய கூறுகிறது. இதனால் அனைத்து தரப்பட்ட மாணவர்களுக்கு சமத்துவமான கல்வி அளிக்க முடியவில்லை. ஆக ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியர் முன்னேற்றம், மேம்பாட்டில் தீர்வு இருக்கிறதா? இல்லை. ஒரு ஆசிரியர் லிபரேட்டராக, விடுவிக்கக்கூடிய, விடுதலையை நோக்கி அறிவை சிந்திக்கக்கூடிய ஒரு விடுதலையாளராக, லிபரேட்டராக இருந்து செயல்பட வேண்டும். இது பாலோ ஃப்ரையர்ல இருந்து அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கூட ரிஃப்ளெக்ஷன் என்று ஒரு தத்துவத்தில் பயிற்சி முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த ஒரு முறை இங்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முறைகள் லிபரேட் செய்யும், விடுதலை செய்யும் மாணவனை. அப்படி என்றால் அதற்கான தீர்வுகள், ஒரு ஆசிரியர் லிபரேட்டராக இருக்க வேண்டும், அதுவும் இல்லை. அதாவது இங்கு கல்வி பொது நலம் இல்லை. சுமார் 70% தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்கல்வியில் தனியாரில் படிக்கிறார்கள். அதே சமயம் கடந்த 10 ஆண்டுகளில் எக்ஸ்போனென்ஷியலாக பல முறைகளில், பல வடிவங்களில் பள்ளிக்கல்வி மாணவர்கள் நிறைய அந்த தனியார் மையத்தை நோக்கி செல்கிறார்கள். அரசு பள்ளிகள் காலியாக இருக்கிறது. பல அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்தி கல்வியை மீண்டும் பொது நலம், காமன் குட் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தாவது இந்த ஒரு திட்டத்தில் இருக்கிறதா? இந்த கல்விக் கொள்கையில் இல்லை. தீர்வை விட்டு விடுங்கள். இது ஒரு பதிவாவது இருக்க வேண்டும். பொது நலம், காமன் குட். கல்வி என்றால் காமன் குட். அது பொது நலம் சார்ந்தது, தனியார் நலம் சார்ந்தது அல்ல. இங்கு கல்வி கொடுக்கின்றவரும் தனியார் நலம், கல்வியை பெறுகின்றவரும் தனியார் நலம். ஆக இங்கு சமூக நலம், பொது நலம் எங்கே இருக்கிறது? இங்கு கல்வி பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அப்படி எனும் பொழுது இங்கு பொது நலம் இல்லை. அதற்கு தீர்வு தனியார் மயத்தை ஒழிக்க வேண்டும், வியாபார மயத்தை ஒழிக்க வேண்டும். அது வியாபார மயம், தனியார் மயம் எங்காவது ஒரு இடத்தில் இருந்தால் நீங்கள் கூறுங்கள். நாம் அவர்கள் பின்பு இந்த கல்விக் கொள்கையை எடுத்து செல்வோம். ஒரு தீர்வும் கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான தனித்துவம் என்று வரும்போது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீர்வளம், வளம், நிலவளம், அனைத்து கனிம வளங்கள், இங்கே இருக்கின்ற ஃப்ளோரா, ஃபானா, இவையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கின்ற கலாச்சாரம், இங்கு நாம் காலம் தொட்டு உருவாக்கி வந்த இந்த தன்மை கொண்ட, தொன்மை கொண்ட மொழி, அதனுடைய வளம், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக பண்புகள், விழுமியங்கள். அவன் சொல்றான்ல, இந்தியன் எத்தோஸ்ன்னு சொல்றாங்க தேசிய கல்விக் கொள்கையில். இந்தியன் எத்தோஸ் என்று கூறிவிட்டு அங்கு வேதத்தையும் வேதம் சார்ந்த கலாச்சாரம், சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், அதை போற்றுகிறார்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறது? நான் இந்த கல்விக் கொள்கை குழுவை நோக்கி கேட்கின்றேன். உங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த தனித்தன்மையை மையப்படுத்தி நீங்கள் எதை கூறுகிறீர்கள்?
அவர்கள் அதை கூறுகிறார்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இங்கு சமூக நீதியை கூறுகிறீர்கள். சமூக நீதியாவது இங்கே எங்கே இருக்கிறது சொல்லுங்க. சமூக நீதி இங்கே எங்கே இருக்கிறது? கல்வியிலே சின்ன துறையை வெட்டுறாங்க. தீர்வு இருக்கிறதா உங்களுக்கு? ஜஸ்டிஸ் சந்திரனுடைய கமிட்டி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போடுகிறது. செய்யக்கூடாது என்று கூறுகிறது. அதை போட்டால் திருந்து விடுவார்களா? அது கிடையாது. மனதளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அது பயிற்சிய முறைகளின் மூலமாக மாணவன் கணிதத்தையும் அறிவியலையும் மனிதத்தையும் பயிலும் பொழுதுதான் அந்த மாற்றம் நடக்கும். நீ கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னா அவன் கட்டுவான். அல்லது அந்த கயிறு கட்டக்கூடாது, நீ வேஷம் போட்டு வரக்கூடாது, பட்டை போட்டு வரக்கூடாது, நீ எதை சொன்னாலும் அவன் என்ன செய்வான்? நீங்க சொல்வதற்காக செய்ய மாட்டான். மனதில் மாறுவானா? கிடையாது. சாதியம் அவன் மனதில் இருந்து அகற்றப்படுமா? இருக்காது. அப்படி எனும் பொழுது இங்க சமூக நீதி பேசும் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும். சந்துரு கமிட்டி கூட அந்த தீர்வை கொடுக்கவில்லை. மனதளவில் எப்படி மாற்றுவது? அதற்கு கல்வி புணமும் கல்வியினுடைய அந்த கண்டென்ட், அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களே அது, இவை அனைத்தையும் ஒரு சரியான பயிற்சிய முறைகள், ஒரு பயிற்சிய முறையில் விமர்சனபூர்வமான பயிற்சி முறையில் மாணவனை இயக்கும் பொழுதுதான் சிந்தனையில் மாற்றம் வரும். அதற்கான தீர்வுகள் எங்குமே இல்லை. அதே நேரம் பாடப்புத்தகம், கற்றல் பொருள்கள், இங்கு கற்றல் பொருள்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய வளங்களையும் இங்கு இருக்கின்ற நிலைமைகளையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். அதற்கான பொருள்கள், அதற்கான ஒரு தீர்வுகள், பரிந்துரைகள் இங்கே எங்கே இருக்கிறது? அப்பொழுதுதானே இது தனித்துவம் வாய்ந்த கல்வி. இங்கே சங்ககாலம் தொட்டு இலக்கியங்களில் அறிவியல், மனிதம், கணிதம், மருத்துவம் அனைத்தும் இருக்கிறது. இவையில் நல்லவைகள் இருக்கிறது, அதில் கெட்டவைகளும் இருக்கலாம். அந்த நல்லவைகளை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டை நோக்கி எடுத்து செல்வதற்கான தீர்வுகள் எங்கே இருக்கிறது? இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாடர்ன் சயின்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர், குவாண்டம் ஃபிசிக்ஸ், இது போன்ற நிறைய உயர் தொழில்நுட்பங்கள், இவை அனைத்தும் மனிதனுடைய வாழ்க்கையை, மனிதனுடைய அந்த வாழ்வியல், அந்த கலாச்சார முறைமைகளை, அதே நேரம் மனித உற்பத்தியையே மாற்றி வருகிறது. அப்படி எனும் பொழுது அதை நோக்கிய புதிய சிந்தனை, புதிய அறிவு, அதை நோக்கிய புதிய திறன், அதை நோக்கிய புதிய கம்பீட்டன்ஸ், நியூ நாலேஜ், நியூ ஸ்கில் அண்ட் நியூ கம்பீட்டன்ஸ், இவையெல்லாம் கல்வி கொடுக்க வேண்டும். அதை நோக்கித்தான் உலகளாவிய ஒரு கம்பீட்டன்ஸ், ஒரு திறன் சார்ந்த மாணவனாக உருவாக்க முடியும். அதை எங்காவது இருக்கிறதா? அதற்கு ஏதாவது ஒரு பரிந்துரைகள் இருக்கிறதா? எதுவுமே இல்லை எனும் பொழுது இவைதான் தமிழ்நாட்டிற்கான தனித்துவமான கொள்கைகள். இந்த நிலைமைகள், இதற்கு எந்த தீர்வும் இல்லை எனும் பொழுது நாம் எவ்வாறு இதை எதிர்கொள்வது என்பதுதான் நம்முடைய பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது. அதனால் நான் இப்பொழுது குறிப்பாக முடித்துக்கொள்கின்ற நிறைய கேள்வி பதில்கள் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இறுதியாக கூறுகிறேன், தேசிய கல்விக் கொள்கைக்கும் இதற்கும் ஏன் வித்தியாசம் இல்லை என்பதை மட்டும் கூறிவிருக்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை அப்படியே இது இருக்கிறது என்று நான் கூறவில்லை. ஆனால் தேசிய கல்வியினுடைய எசன்ஸ், சென்ட்ரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், கமர்ஷியலைசேஷன், இது முக்கியமானது. இந்த கல்விக் கொள்கை என்பது சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. இவ்வளவு ஆப், ஒரு 2 டசன் ஆப்ஸை போட்டு வச்சுருக்காங்க. இதன் மூலமாக கல்வி தரத்தை உயர்த்த போகிறோம் என்று. இது சென்ட்ரலைசேஷன். அங்கு ஆசிரியரும் மாணவனும் கல்வியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் மத்தியிலிருந்து இயக்கப்படுகிறார்கள். இது சென்ட்ரலைசேஷன். இங்கு பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல், இங்கு வியாபாரமயமாக்கல் போற்றப்படுகிறது இந்த கல்விக் கொள்கையில். இதன் அடிப்படையில் இது தேசிய கல்விக் கொள்கை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த பேடகாஜி, பயிற்சி முறைகள், கற்றல் முறைகள் அனைத்தும் அவர்கள் கூறுவதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த எமிஸ் என்ற ஒரு சிஸ்டத்தின் மூலமாக இவர்கள் கல்வியினுடைய அனைத்து அம்சங்களையும், கற்றல், எஜுகேஷன் ஃபங்க்ஷன் என்று கூறுவார்கள், கற்றல், போதித்தல், பரீட்சை அனைத்தையும் இதன் மூலமாக கண்காணிப்பது என்பது சென்ட்ரலைசேஷன். PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ், இது போன்ற பள்ளிகள் எல்லாம் இது தேசிய கல்விக் கொள்கையினுடைய அம்சங்களை கூறுவது. ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், திறன் சார்ந்த கல்வி. சிந்திக்கும் சார்ந்த கல்வி வேறு, திறன் சார்ந்த கல்வியை தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. அதையே இவர்கள் பிரதானப்படுத்துகிறார்கள். இப்படி பல அம்சங்களில் தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இறுதியில் கல்விக் கொள்கை என்பது மக்கள் சார்ந்தது, அது பொதுநலம் சார்ந்தது,
அது பொதுவானதாக இருக்கும் பொழுது இதில் பூடாகரமாக எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அனைவருக்கு முன்பும் அனைவருடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு அனைவரது பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து இந்த கல்விக் கொள்கை இது கொள்கையே அல்ல, தலை இல்லை வால் இல்லை, இங்கு தத்துவங்கள் இல்லை, தீர்வுகள் இல்லை. இதை வாபஸ் செய்து கொள்ளுங்கள். முதலமைச்சருக்கு நான் பணிவார்ந்த வணக்கத்துடன் கூறிக்கொள்வது, தயவு செய்து 21ஆம் நூற்றாண்டு நீங்கள் நினைப்பது போன்று அனைவரும் நினைப்பது போன்று சாதாரணமாக கிடையாது. இங்கு டிகிரி படித்தா வேலைங்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு. நிறைய காலேஜஸ் அமெரிக்காவில் ஐரோப்பாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏனென்றால் இந்த கல்வி என்பது எதிர்காலத்தில் யாரும் படிக்க போகிறதில்லைங்க. அவங்க வேறு லெவலில் படிச்சுப்பாங்க, வேறு மாதிரி ஒரு இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு எல்லாம் போயிட்டுருக்காங்கங்கிறதுனால. ஆனாலும் இவையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இதை வாபஸ் செய்து மீண்டும் ஒரு புதிய குழுவை அமைத்து இதை தமிழகத்திற்கான தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். கேள்விகள் இருந்தால் கேள்வி. அதாவது நீங்கள் சரியாகவே சொன்னீங்க. வேதங்கள் சார்ந்ததாக இல்லைன்னு சொல்கிறீங்க, வேதிக் மயம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை நானும் சொல்லலை. ஆனால் அங்கே தேசிய கல்வி கட்டமைப்பு என்ன கூறுகிறது? நிஷ்கம கர்மா வேணும்னு சொல்லுது, தர்ஷன சாத்திரா மூலமாக பாடம் நடத்த வேண்டும் என்று கூறுகிறது, பிரமாண சாத்திரம் மூலமாக செய்ய வேண்டும், பஞ்சகோஷம் மூலமாக செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. பல பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இங்கு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டிற்கான கல்வி இல்லையா? அது தமிழ்நாட்டு மக்கள் படிக்கலையா? அதை நீங்கள் தடுப்பதற்கு என்ன செய்திருக்கின்றோம்? அது ஆல்ரெடி இன் பிளேஸ். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது ஏற்கனவே இங்கே இருந்து வருகிறது, இப்போ இருக்கிறது. அனைத்து நிலையிலும் நீங்கள் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி என்ன செய்யுது? எஜுடெக் கம்பெனிஸை கொண்டு வந்து அங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எஜுடெக் கம்பெனிஸ், பேராசிரியர்கள் அங்கே அசிஸ்டன்ட் வேலை பார்க்கணும். அவன் கம்பெனிக்காரன் வெளியிலேருந்து வருவான், அவன் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் என்று திறன் சார்ந்த கல்வி என்று கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற இன்ஜினியரிங் பாடத்திட்டங்களை அதில் உள்ள அந்த தத்துவார்த்தமான சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கும் அதை ஒதுக்கிவிட்டு டெக்னிக்கல் ஃபோர்ஸ் மாதிரி உருவாக்குவதற்கு செய்கிறார்கள். அதற்கு ஐடிஐ இருக்குது, அங்கே போய் செய்யுங்க. ஏன் இன்ஜினியரிங்கை தொலைக்கிறீங்க? அப்போ இதுவெல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான். அதாவது வேதிக் மயம் இல்லை என்றால் இது தேசிய கல்விக் கொள்கை இல்லை. நீங்கள் பிஎம்ஸ்டிஎஸ் ஸ்கூலில் தானே மாடல் ஸ்கூல்னு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்றால் இது தவறு இல்லையா? மாடல் ஸ்கூல் எதற்கு? நீங்கள் எல்லாரையும் லெவல் ஹெட் பண்ணுங்க, தூக்குங்க. எல்லாரும் கீழே இருக்கும் பொழுது அப்படியே மேல் நோக்கி எல்லாரையும் சிறுக தூக்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த 70 வருஷத்தில் என்னமோ செஞ்சுருக்கலாமே. இப்பயாவது செய்யுங்க, 10 வருஷம் எடுத்துக்கோங்க. ஏன் உடனே இன்றைக்கே போட்டு இது மாடல் பள்ளி, இது மாடல் அல்லாத பள்ளி என்று கூற வேண்டும் என்ற அவசியம்? கண்டிப்பா அந்த ஆட்சியும் சேர்த்து தான் கூறுகிறேன். இவர்கள் எல்லாம் சேர்த்து செய்த வேலை தான் என்று கூறுகிறேன். இருக்கிறது. அதை இல்லை, ஸ்கீம் இருந்திருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். நம்ம அவங்க செய்தது தவறு, அது இருந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது ஏன் அது பரவலாக்கப்படுகிறது, யாருடைய தூண்டுதலில் நடக்கிறது என்பதுதான் ஒன்று. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அனைவரும் இதற்கு பொறுப்பாக வேண்டும். அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது கணிதத்தையும் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் உள்வாங்கும் பொழுது அது சமூக நற்பண்புகளுடன் உள்வாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்ன சமத்துவம், சகோதரத்துவம்,
இந்த கூடி வாழும் தன்மை, நமக்குள் வேற்றுமையற்றது, சகிப்புத்தன்மை கொண்டது, இந்த பண்புகளுடன் அறிதலில் ஈடுபட்டால் இந்த ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மோராலிட்டி இது வரும். இவையெல்லாம் இல்லாமல் வியாபார நோக்கில் நான் ஒரு திறன் கொடுக்கிறேன், நீ வேலை பார்த்து பிழைத்துக்கொள் என்றால் இவன் இப்படித்தான் வருவான். தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க, காலை சுற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசினுடைய இந்த விவகாரத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டியதுதான் சொல்லி இந்த கல்விக் கொள்கையிலே கொடுத்துருக்காங்க. இது போன்ற திட்டங்கள் மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்கு. அதாவது அக்சஸ்க்கு நீங்கள் பேசுகிறீங்க. நான் இப்போ நான் பள்ளிக்கு போக முடியாமல் இருக்கேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா என்ன தொழிலுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, அதனால் ஒரு 1000 ரூபா கிடைச்சா நான் பள்ளிக்கு போவேன், வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் அடிப்படையில் இது பாராட்டக்கூடியது தான், நான் இல்லை என்று சொல்லி. அக்சசிபிலிட்டியை 75 வருடமாக பேசிக்கொண்டிருப்பீர்களா? கல்விக்கு நுழைவதற்கே 75 ஆண்டு காலம் இங்கு பிடிக்கிறது என்றால் நீங்கள் என்ன சமூக நீதி? நான் சமூக நீதியை பேச விரும்பவில்லை, சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேச விரும்பவில்லை, சமூக மடைமாற்றம். இங்கு ஏங்க நீங்கள் இன்னமும் அப்போ ஏன் சமூக நீதி நடந்து கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறோம்? இங்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதனால் பேசுகிறோம். சமூக சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி நாம் கல்வி சென்றிருந்தால் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கல்வியில் தரமான கல்வி எனக்கு வேண்டும், நான் சிந்திக்கக்கூடிய கல்வி எனக்கு வேண்டும், நான் சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை கொடுங்க நீங்கள் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பிரதானமாக சொல்ல, தீஸ் ஆர் பேசிக் இன்புட்ஸ். எஜுகேஷன் ஏங்க பள்ளிக்கூடம் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க, இது பேசிக் இன்புட். அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆசிரியர் எங்கே இருக்காங்க சொல்லுங்க? ஆசிரியரே கிடையாது. ஆசிரியரை ஏன் நீங்கள் போட மாட்டேன்றீங்க? 1 லட்சம் கோடி ஒதுக்குங்க, 66,000 கோடி 64,000 கோடி ஒதுக்குறீங்க, இது பத்தாது. 1 லட்சம் கோடி ஒதுக்குங்க. நீங்கள் வேறு திட்டங்களுக்கு செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ? திஸ் இஸ் த பேசிக் வைட்டல் திங். அப்போ நீங்கள் இதற்காக நீங்கள் இதையெல்லாம் செய்திருந்தால் நமக்கு அந்த தரமான கல்வியை உருவாக்குவதற்கு ஆசிரியர் வேணும். ஆசிரியரே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசிரியரே இல்லை. 1000 ரூபாய் கொடுத்து விட்டா அவன் போய் அறிவு பெற்று விடுவானா? 1000 ரூபாய் இல்லை, 1 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய மாணவன் எங்கே போய் அந்த அறிவை எடுத்துக்கிறான்? ஆனால் 1000 ரூபாயை கொடுத்து இவன் பள்ளிக்கு போகிறான், அங்கே ட்ராப் அவுட்டாக நிற்கிறான், அங்கே இவன் கரை தேரலை. அப்படி எனும் பொழுது இதையே ஒரு பிரதான திட்டமாக கூறக்கூடாது, நல்லதுதான். ஆனால் இதை வைத்து நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டு கரை சேர்க்க முடியாது என்று கூறுகிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுக்க 2020ஆம் ஆண்டிலிருந்து நான் NEPக்கு முதலில் தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்த பொழுது 3 மாதத்தில் 300 சொச்சம் பக்கம் புத்தகத்தை எழுதி அதை கம்ப்ளீட்டாக தத்துவார்த்தமாக எதிர்த்திருக்கிறேன். அது ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது. இந்தியா முழுக்க இன்னமும் தேசிய கல்விக் கொள்கைக்கு மறுப்பாக ஒரு புத்தகம், ஒரே ஒரு சாலிட் டாக்குமெண்ட்னா இந்த நான் எழுதின புத்தகம் தான். அப்படி எனும் பொழுது NEP என்பது வேண்டாம் என்று தானே நாம் இதற்கு போகின்றோம். ஆக நீங்கள் அதையே செய்வீர்கள் அல்லது அதற்கு இன்ஃபீரியராக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்றால் எதற்கு இந்த கொள்கை என்பது தான் ஒரு பொறுப்புணர்வில் கேட்கின்றேன். அவ்வளவுதான். அது முதலமைச்சரும் இந்த கல்வி கொள்கை உறுப்பினர்கள் அதை கூற வேண்டும். ஆனால் இந்த கல்விக் கொள்கை தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் இருக்கும் பொழுது இதை யார் எழுதினார்கள் தெரியவில்லை. ஒரு கல்விக் கொள்கை நீங்கள் ராதாகிருஷ்ணன் கமிட்டியிலிருந்து இப்போ இருக்கிற கமிட்டி வரைக்கும் நீங்கள் 2020 NEP 2020 வரைக்கும் பாருங்கள். முதல்ல என்ன போட்டிருக்காங்க? டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் கல்விக் கொள்கை குழு, அந்த உறுப்பினர்கள், அந்த கட்டமைப்பு இருக்கும், இந்த கொள்கை இருக்கும். பின்னாடி இணைப்புல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தத்துவம், இந்த கொள்கை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று போடுவார்கள். இது ஏதாவது இருக்கா இதில்? இது ஒரு மளிகை கடை பில்லு மாதிரி இருக்குது. ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டு ஒரு இதுக்கும் இதை தான் நாங்கள் வச்சு செய்ய போகிறோம், ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அந்த ஒரு தீர்வாக கொடுத்துருக்கிறார்கள். இது எப்படி கல்விக் கொள்கை என்று கூற வேண்டும்? கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இப்போ சொல்றதே அவருக்காக தான்.
அவருக்கும் முதலமைச்சருக்கும் அவங்களுக்கு போகுமே. எல்லாமே கொடுத்திருக்கிறேன். 258 பக்கம் அதை நீங்கள் படித்துவிட்டு அந்த 1700 கேள்விகள் இருக்கு, அதற்கு பதில் சொன்ன போதும். அது 258 பட்டம் ஆதாரப்பூர்வமாக எழுதப்பட்டது. அது பெர்ஸ்பெக்டிவ் பாலிசி இன்புட்ஸ் ஃபார் எவால்விங் எஜுகேஷன் பாலிசி ஃபார் தமிழ்நாடு. இதை விட என்ன வேணும்? அது இல்லாமல் இன்னும் நிறைய வழிகளில் அரசு, இன்னைக்கு காலையில் கூட ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு உயர்மட்ட குழுவுக்கு நான் அறிக்கைகள் கொடுத்து விட்டு தான் இப்பொழுது நேராக தான் லேட் ஆயிடுச்சு வருவதற்கு. நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சிஎம்க்கு பல கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன். பல முறை நான் 5 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக எழுதி வருகிறேன். இந்த 2020 NEPக்கு பிறகு பல கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு இடர்பாடுகளும் வரும்பொழுது அதற்கு தீர்வு கொடுத்து நான் சமர்ப்பித்திருக்கிறேன். ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அது காரணம் உங்களுக்கு பிரச்சனையே NEPக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில இதுதான் பிரச்சனை. ஏன்னால் அதிகமான என்க்ரோச்மெண்ட் ட்ரெஸ்பாசிங் எங்கே நடக்குதுன்னா உயர்கல்வியில் நடக்குது. அதற்கு அரசு பதில் சொல்லி ஆகணும். நிறைய எண்ணிலடங்காது. நான் எவ்வளவோ எழுதியிருக்கிறேன் அதை பற்றி. அதற்கு ஏன் இல்லை, ஒரு கல்வி என்றால் அது சரியான போக்கு இல்லை. இது மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். ரிப்போர்ட் கேளுங்க, அவங்களுக்கே தெரியும். அரசு நான் அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் அரசிடமே அந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதனால் எந்த பலனும் இல்லை என்பதை நானும் அறிவேன். எவ்வாறு என்று கூறுகிறேன் என்றால், நான் முதல்வன் என்பது அவர் தேசிய கல்விக் கொள்கையில் பிரைம் மினிஸ்டர் கூறுவது போன்று விஸ்வகர்மா திட்டம் தான். அதாவது ஸ்கில்ஸ், 21ஆம் நூற்றாண்டு திறன் என்பது வேறுங்க. அது சிந்திக்கக்கூடியது, கிரிட்டிக்கல் உய்ய சிந்தனை, ப்ராப்ளம் சால்விங், சிக்கல்களை தீர்ப்பது, கிரியேட்டிவ் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது. நீங்கள் MA MSc MTech எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த ஸ்கில் இருந்தால் ஃபெயில் ஆனால் கூட வேலை உண்டு, 2 லட்சம் சம்பளம் உண்டு. இதுதான் 21ஆம் நூற்றாண்டு. நீங்கள் இதை விட்டு இவர்கள் விஸ்வகர்மா ஸ்கில் மாதிரி கீழ்மட்ட ஸ்கில்ஸ், நான் அதில் உள்ள இப்போ நீங்கள் டேட்டா கோடிங்னு சொல்கிறோம்ல, அது கம்ப்யூட்டர் என்றால் விஸ்வகர்மா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி AI வந்துடுச்சு. 90% கோடிங் கம்ப்யூட்டர் துறையில், கணினி துறையில் AI தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிறது. அதனால தான் ஆயிரக்கணக்கில் வெளியில் அனுப்புகிறாங்க. இப்போது முன்னாடி மண் எடுத்து கொட்டிக்கிட்டு இருந்தோம், தச்சு வேலை செஞ்சோம், அதெல்லாம் விஸ்வகர்மா ஜாப். இப்போ டேட்டா கோடிங் விஸ்வகர்மா ஜாப். அதை போய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது 21ஆம் நூற்றாண்டு ஸ்கில்லா? ரெசைலன்ஸ், ஒரு த்ரைவிங், அந்த ஸ்கில். நான் எதையும் இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வெட்டுறான், குத்துறான், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பள்ளியில். காரணம் அந்த ஆட்டிடியூட், அந்த ஸ்கில், ரெசைலன்ஸ் இல்லை. அது அந்த த்ரைவிங் ஸ்கில் இல்லை. அவனால் டாலரேட் பண்ண முடியல. அப்படி எனும் பொழுது இந்த திறன்களை நீங்கள் நான் முதல்வனில் கொடுங்க, அப்போ தான் நான் முதல்வனாக வர முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ இவன் படிச்சுட்டான், இவன் ஃபெயில் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறது, பாவம், இவனை எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் ஃபோர்ஸில் தள்ளி விட்டுடுவோம். அப்படி என்றால் அந்த திறன் என்பது ஷார்ட் லிவ்டு. இப்போல்லாம் ஒரு திறன் ஆவரேஜாக ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது, 1.5 வருடம் தான். ஒரு ஆய்வு குறிப்பு என்ன சொல்லுது, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 வருஷம் தான், அவ்வளோதான், ஒரு டெக்னிக்கல் ஸ்கில். ஆனால் அந்த ஸ்கில் 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதை அப்கிரேட் பண்ணலன்னா அது யூஸ்லெஸ். அப்படி என்றால் இந்த ஸ்கில்லை நீங்கள் நான் முதல்வன் மூலமாக கொடுத்து விட்டு இதை நான் அவனை வாழ்க்கையில் கரையேற்றிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லை கொடுங்க. அவன் சிந்திச்சுட்டானா வளர்ந்துருவான், மாறிடுவான். அது வேண்டான்னு நினைக்கிறீங்களா? அதுதானே அவனுக்கு காலம் முழுக்க அவனை கரையேற்ற போகிறது 21ஆம் நூற்றாண்டில். நானும் கேள்விப்பட்டு, அது அரசுக்கும் அந்த குழுவுக்கும் என்ன விவாதம், என்ன ஒரு இடர்பாடு என்று தெரியவில்லை. அந்த குழுவினுடைய அறிக்கை ஏன் முதலில் வெளியிடப்படவில்லை, மக்கள் பார்வையில் வைக்கப்படவில்லை.
தேசிய கல்விக் கொள்கை கூட 5 ஜோனா நாடுகளை பிரித்து அங்கே அனைத்து இடங்களிலும் வச்சாங்க. சரியோ தவிர அங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததானா இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர்கள் அந்த டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் இது மக்கள் மத்தியில், அப்போ மக்கள் மத்தியில் ஏற்கனவே அதை வைத்திருந்தால் அந்த கொள்கைக்கும் இப்பொழுது வந்து இருப்பதற்கும் நாம் கருத்து கூற முடியும் அல்லவா? அது இல்லையே இப்பொழுது. இந்த ஏன் மூடு மந்திரம் என்று தான் நான் கேட்கின்றேன். அதாவது +1 வந்து இருப்பதா இருக்கக்கூடாதா என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், ஆசிரியர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான். ஆசிரியரே இல்லாத பள்ளியில் நீங்கள் +1 அந்த பப்ளிக் எக்ஸாம் வச்சு அவனை ஃபெயில் ஆக்கிடுவீங்களா? ஆசிரியர் இருந்தால் +1 வைக்கலாம். ஆசிரியரே இல்லை, அப்புறம் எப்படி +1 வைப்பீங்க? ஆசிரியர் இல்லை, அவன் படிக்கல. ஆசிரியர் அங்கே பாடம் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அப்போ பாடம் நடத்துறதுக்கு எல்லாம் செய்யுங்க. கல்வி உள்ளீடுகள், எஜுகேஷன் இன்புட்ஸ் எல்லாம் வைங்க. அதையெல்லாம் வச்சுட்டு தரமான ஒரு பயிற்சி முறைகள் இதெல்லாம் கொண்டு வாங்க. +1 வைங்க, 1ஆவதுலேருந்து கூட பரீட்சை வச்சிங்க, நோ ப்ராப்ளம். அப்போ இது மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. யாருடைய தவறில்? அரசனுடைய தவறில், அரசனுடைய செயல்பாட்டில் குறைபாடுகள் இருப்பதனால தானே இது நடக்குது. இருக்க வைக்க வேண்டும். நம்முடைய கல்வி திட்டம் சரியாக இருந்தால் அவர்களை 100% அவர்களை திறன் கொண்டவர்களாக மாற்ற முடியும். ஆசிரியர் தயாரிப்பு நம்மிடம் நிறைய போதாமைகள் இருக்கிறது. ஆசிரியர்கள் அனுப்பி கண்டிப்பாக திறன்மிக்க ஆசிரியர்களாக ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்றால் பயிற்றிய முறைகள் தாங்க முக்கியம். அதாவது பெடகாஜி என்று கூறுவார்கள். ஆமாம், பெடகாஜிக்கலாக ஒரு பொருளை உள்வாங்கக்கூடிய முறைமைகளை ஆசிரியர்களுக்கு திறனை கொடுத்து அந்த பயிற்றுவித்தலில் அதில் அவர்களை ஈடுபடுத்தினால் இது நடக்கும். அதுபோன்று பெடகாஜிக்கல் இன்டர்வென்ஷன் இங்கே கிடையவே கிடையாது. அதாவது சைக்கோ சோஷியல் கண்டிஷன், ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் என்று கூறுகிறோம். ஒரு தனி மாணவனுக்கும் அந்த அறிவு சென்று சேர வேண்டும், திறன் சென்று சேர வேண்டும். அதற்கு அந்த இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் இதுவெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? இல்லையே. இங்கே ஒன் ஷூ ஃபிட் ஃபார் ஆளுங்கிற மாதிரி ஒரே ஆசிரியர் ஒரே முறை கற்பித்தல் கற்றல், அவன் படித்தவன் படிப்பான், படிக்காதவன் போயிட்டுருப்பான். அப்படி என்ற முறையை மாற்றுங்க. அதை தொடர்ந்து ஆசிரியர்களை பயிற்சி கொடுங்க, அதில் ஈடுபடுங்க. அதை விட்டுட்டு எம்இஸ் மூலமாக போட்டு நாம் செய்தோம் என்றால் அது எப்படி? நீங்கள் எங்கேயோ ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு சிஸ்டம் மூலமாக ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் எப்படி? ஆசிரியர்கள் இங்கே எதுவும் பாடம் நடத்தவே இல்லைங்க. இந்த எம்இஸ் இந்த ஆப் ஒரு 2 டசன் ஆப் இருக்குங்க. இந்த ஆப்பில் அவங்க டெய்லி டேட்டா வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு வேலையை ஒழிய ஐஏஎஸ் அதிகாரிகளை நாம் ஆட்சிக்கு அனுப்பவில்லையே. நாம் தேர்ந்தெடுத்தது ஐஏஎஸ் அதிகாரிகளை அல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் எனக்கு ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் கல்வியை பார்க்கல, ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அது தெரியல. அது ஒரு அது எனக்கு தெரியவில்லை. ஆரோக்கியமான போக்கு தான். ஆனால் நீட்டில் நம் மாணவர்கள் பிரமிளிக்க, அதாவது அதில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு கற்றல் முறைகள் இருக்கிறதா இங்கே? அல்லது இவங்க கோச்சிங்கில் போயிட்டு பணம் கொடுத்து எல்லாம் போகிறவங்க நிறைய பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய ரிப்போர்ட்டு, நீட் ரிப்போர்ட்டு அதில் நாங்கள் வெளியிடும் பொழுது அதில் நாங்கள் ஆய்வு பண்ணி தெரிவிச்சிருக்கோம். அப்போது அதற்கான பரிந்துரைகள், தீர்வுகள் இதுவரை அரசு செய்யவில்லையே. அதில் என்ன தீர்வுகள் கொடுத்துருக்குறோம்? நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுங்க, கற்றல் முறையை மாற்றுங்க, நிறைய அதில் பரிந்துரைகள் இருக்கிறது. அதுவெல்லாம் செய்யாமல்
நாம் வந்து நீட்டை எதிர்த்து கோச்சிங் சென்டரை எதிர்த்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டுமே போதாது அல்லவா? அதாவது அடிப்படையில் கல்வியினுடைய கோர் அதற்குள் சென்று சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும். அதில் அனைத்து அங்கத்தினர்களையும் ஆசிரியர்கள் மாணவர்களை இயக்க வேண்டும். அதற்கான தீர்வுகள் இதுவரை செயல்பாட்டில் இல்லை என்பது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.